ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. குழந்தை பிறக்கணும், சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா இல்லையா? அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பொதுவாக அடியேன் சிசேரியனுக்கு நாள் குறித்து கொடுக்கறது இல்லை. அது ஒரு பாலிசியாக வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா மழை வருவதும் மகவு பிறப்பதும் மகேசன் அறியாததுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே எதுவும் பண்ண முடியாது. அது எப்போ பிறக்கும்னு விதி இருக்கோ அப்போ தான் வரும். அதனால அது பார்க்குறது தப்பு. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு 2-3 டேஸ் உட்காந்து எல்லா கிரக நிலைகளையும் பார்க்கணும். ஓகே. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் மருந்து உண்றதுக்கு, அதாவது முதலாக மாத்திரை சாப்பிட்றதுக்கு அண்டு ஆப்ரேஷன், இது இந்த ஹார்ட்டு, காட்ராக்டு, அந்த மாதிரி டாக்டர் ஒரு டைம் கொடுத்து சொல்கிறாளோ இல்லையோ, இந்த டயத்துக்குள்ளே பண்ணுங்கன்னு. அதில் நீங்கள் நல்ல நாள் பார்த்து, அது ஜாதக ரீதியாக அவருக்கு உகந்த நட்சத்திரங்கள், ஜாதகருக்கு உகந்த நட்சத்திரங்கள், ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாளில். அதே போல் மேஷம், கடகம், துலாம், மகர லக்னம். இதை விட ரொம்ப முக்கியம் 6, 7, 8 இந்த இடங்கள், முகூர்த்த லக்னம். எப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமோ, எப்போ மருந்து சாப்பிடணுமோ, அப்போது இந்த 6, 7, 8 இடங்கள் சுத்தமாக இருக்கணும். பகை இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் வக்கரமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நாள் பார்த்து பண்ணணும். அது கொஞ்சம் ஜாதகருடைய ஜாதகத்தை வச்சுண்டு ஓரளவுக்கு கணிச்சிடலாம். ஓகே. மருந்து உண்றதுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு சில விஷயங்கள். அதன்படி தான் போகணும். ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கு பார்க்கவே கூடாது. அது எப்போ பிறக்கணும்னு பகவான் தீர்மானிக்கிறாரோ அப்போ தான் பண்ணணும். அதுதான் உத்தமம். ஹரி ஓம் தத் சத்.